வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நம்ம வார ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரத்துக்கும் உண்டான பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் முதல் வாரமான அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேரட் கார்டு ரீடிங் மூலமாக. டேரட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கார்டில் இருக்கக்கூடிய சித்திரம் சொல்லக்கூடிய, அதாவது அந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் மூலமாக நம்ம பலனை சொல்கிறது. இந்த பலன்கள் மூலமாக இந்த வாரம் நடக்கும் நடக்காது, சில வேலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வாரம் நல்ல ஒரு மலர்ச்சியாக இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு தொய்வு நிலைகள் இருக்குதான்றது தான் நம்ம இந்த டேரட் கார்டு ரீடிங் மூலமாக பலன்களை சொல்ல போகிறோம். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ், என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வாரத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்றதை இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த டேரட் ரீடிங் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கார்டு மூலமாக அதில் இந்த வாரத்தில் என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன மாதிரியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். டேரட் ரீடிங் நம்ம பண்ணும்போது அந்த கார்டோட எனர்ஜி லெவலை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கார்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கா, இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த பெண்டுலம் வச்சு பார்த்தேன். அதனால் இப்போ நம்ம மேஷ ராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் இருக்குது. அதனால் இப்போது நம்ம அதுக்கு உண்டான பலன்களை முதல்ல பார்க்குறோம். மேஷ ராசி என்பர்களுக்கு ஏஸ் அண்ட் கப்ஸ் வந்திருக்கு. இந்த வாரம் மேஷ ராசி என்பர்கள் நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போது. உங்களுக்கு கை வரைக்கும், அதாவது நிறைய முயற்சிகளை செஞ்சிட்ருக்கிறீங்க. சில விஷயங்களில் வேலை சம்பந்தமாக கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த வேலை கடைசி வரைக்கும் இன்டர்வியூவில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான கோப்பைகள் கண்டிப்பாக வரப்போகுது. கோப்பை மீன்ஸ் உங்களுக்கு வெற்றி கோப்பைகள், வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த ஏஸ் அண்ட் கப்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பறவை ஒன்று இருக்குது. அதனால் இறை தூதர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள். இறை தூதர்கள்னால் என்னது, உங்களுடைய பிரேயர்ஸ், மேஷ ராசி அன்பர்கள் பிரார்த்தனை செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வாரம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். நிறைய ஒரு தோல்விகளில் இருந்துட்டுருக்கிறீங்க. எப்பண்டா நமக்கு அந்த வேலைகள் சக்ஸஸ் ஆகும். சில பேர் வீடு கட்டணும்னு சில முயற்சிகள் பண்ணால் கூட அதற்குண்டான சில தடைகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு. அது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அந்த வீடு கட்டக்கூடிய ஒரு முயற்சியில் நீங்கள் எந்தெந்த வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்களோ அதனுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான், வாரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நிறைய ஒரு தடைகளை தாண்டி இதையும் நம்ம சாதிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறீங்க. அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு உண்டான பலன்கள், தெய்வ பலன்கள் மூலமாக உங்களுக்கு எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு பலன்களாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்கள். மேஷராசி என்பர்கள் நீங்கள் இந்த வாரம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போது. வாழ்த்துக்கள் அன்பர்களே. ரிஷப ராசி அன்பர்களுக்கு நம்ம அடுத்து டாரட் ரீடிங் இந்த வாரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதனுடைய எனர்ஜி லெவலை நம்ம செக் பண்ணிக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. பெண்டுலமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அதனால் உங்களுக்கு நிறைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்க போகுது. அதில் நமக்கு டாரட் ரீடிங் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இந்த வார பலனில் பார்த்துடலாம். இந்த எம்பரஸ்ன்ற கார்டு வந்திருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு. இது முக்கியமான கார்டில் இது வந்து 3rd கார்டு. இந்த கார்டில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நிறைய ஒரு வேதனைகளை அனுபவிச்சுட்ருக்கிறீங்க.
சில விஷயங்களை நம்ம எப்படியாவது சாதிக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனி ஆளாக நின்று இந்த பெண்களாக எம்பரஸ்ன்றது ஒரு பெண்ணாக ராணியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தனி ஆளாக நின்று சில விஷயங்களை நம்ம பெரிய அளவில் உங்களுக்கு தோல்விகள் நடந்துட்டுருக்குது. அந்த தோல்வியில் வெற்றின்றது இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் வீடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அறிவுரைகள், அதாவது நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் நெகட்டிவாக இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே இனிமேல் இருந்து இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக சில விஷயங்கள்லாம் மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அதாவது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அடுத்து உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. அந்த தடைகள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு வாரமாகவும், அந்த முயற்சிகள் செய்யும் போது அந்த முயற்சிகள்னால தெய்வ பலனால நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி டாரட் ரீடிங் மூலமாக டாரட்டோட எனர்ஜி லெவலை நம்ம பார்த்துடலாம். டாரட் ரீடிங் பண்ணும்போது எப்போதுமே இந்த எனர்ஜி லெவல் தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மிதுன ராசி என்பர்கள் பயங்கரமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்றத அந்த பெண்டுலமே சொல்லிட்டு இருக்குது. இது வரைக்கும் மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் எடுத்த உடனே பாசிட்டிவாக சுற்றின பெண்டுலம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு எப்படி நிற்குது பாருங்கள், அப்படியே நிற்குது. இது பாசிட்டிவாக ஆனால் தான் நான் டாரட்டை எடுக்க முடியும், உங்களுக்கு உண்டான பலன்களை நான் எடுத்து சொல்ல முடியும். அதனால் மிக குழப்பமடைந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து தெய்வ பிரார்த்தனையை பண்ணுங்கள். தெய்வ பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு அந்த கார்டுக்கு உண்டான ரீடிங் நல்லபடியாக வரும். நானும் இப்போ மிதுன ராசி என்பவர்களுக்காக தெய்வ பிரார்த்தனையை பண்ணுறேன். நீங்கள் தெய்வ பிரார்த்தனை பண்ணும்போது அது எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது பாருங்கள். இதுதான் எனர்ஜி லெவல். அப்படி இருந்தும் ஃபுல் எனர்ஜியோடு இல்லை, ஓரளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேட்டாக இல்லை. அதனால் இருக்கக்கூடிய எனர்ஜியில் நான் எடுக்கிறேன். மிதுன ராசி என்பர்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உண்டான ஒரு காலம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. ஏன்னா அஷ்டமசனியின் பொழுதில் நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறீங்க. குடும்பம், கல்வி, அடுத்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம், உறவுகள், இப்படி நிறைய விஷயங்களை இழந்துட்டு இருக்கிறீங்க. அதுலேருந்து நம்மளால் மீண்டு வந்துட முடியுமா, இதுக்கு ஏதாவது ஒன்று நமக்கு நடக்காதா அப்படின்ற மாதிரி, எதை சாப்பிட்டா நம்மளுடைய பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க. உங்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில் நீங்கள் நகர்ந்துட்டுருக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 6 விதமான ஒரு பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டுருக்கிறீங்க. அந்த 6 விதமான ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வுன்றது கிடைக்கும். இப்போ குடும்பம் சம்பந்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா, விவாகரத்து வழக்குகள் இருக்குது அப்படின்னா, இந்த வாரம் அந்த விவாகரத்து வழக்குகளுக்கு உண்டான தீர்வுன்றத உங்களால் கண்டிப்பாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, வேலையில் லே ஆஃபே பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு வேலைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தீர்வு அப்படி கிடைக்குமா அப்படின்னு மிதுன ராசி என்பர்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான உங்களுடைய காலம் பாருங்க எப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு குதிரை மேலே ஏறி போயிட்டே இருக்கிறீங்க. அந்த ஏறி போயிட்டே இருக்கும்போது நிறைய தடைகள், தாமதங்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வேலை சம்பந்தமான தீர்வுகள் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப பயப்படுறீங்க, வாழ்க்கையில் எது எடுத்தாலும் நமக்கு ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்ற மாதிரியான அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்குது. அதுதான் நம்ம டாரட் ரீடிங் எடுக்கும் போதே அந்த பெண்டுலம்ன்றது நமக்கு அந்த நெகட்டிவ் லெவலில் காமிச்சது. இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா
அந்த வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் முழுவதுமா நீங்க போது நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்து அந்த வேலையை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஃபேமிலியை பிரிஞ்சதுனால உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கான்றது தான் அந்த பச்சை நிற நிறங்கள் உங்களுக்கு காமிக்குது. இந்த க்ரீன் கார்டு வந்தது, க்ரீனும் எல்லோவும் காமிக்குதுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் இங்கே இந்த இடத்துல இருக்குது. ஏதாவது ஒரு மாற்றத்தின் மூலமாக, ஒரு பிரச்சனையின் தீர்வு மூலமாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சியில் நிறைய ஒரு மாற்றங்களும் நிறைய ஒரு பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த ராசி பலன்களில் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வாரத்தில் எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இந்த டாரட் ரீடிங்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு உடனே கிடச்சிருமான்ற ஒரு ஆர்வம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஜாதகப்படி நம்ம சில தசாபுத்திகளை வச்சு பலன்கள் சொல்லுவோம். அந்த தசாபுத்திகள் பலன் சொல்லும்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி அக்யூரேட்டாக நடக்கும்ன்றது மிக தெளிவாகவும் சொல்ல முடியும். ஆனால் இந்த சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து அந்த தசாபுத்தியின் படியும் சொல்ல முடியாது. சில நேரம் மாறும், மாறாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த டாரட் கார்டு ரீட் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு இம்மிடியேட்டான தீர்வு. இந்த பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க, இதிலிருந்து எப்போ ரிலீவ் ஆகுவீங்க அப்படின்றத கண்டிப்பான ஒரு அக்யூரேட்டான ஒரு தீர்வுன்றது உடனடியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியது தான் இந்த டாரட் ரீடிங். இந்த டாரட் ரீடிங் யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.